உள்ளிருக்கும் ராவணனை எரித்தல். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஏதாவது உறுதியாக மனதில் பதிய வேண்டுமாயின் அது 3 முறை கூறப்பட வேண்டும். இன்று நாம் எம்முள் உள்ள ராவணன் அல்லது சைத்தான் அல்லது அசுரனை அல்லது எதிர்மறையானவற்றை எரிக்க உள்ளோம். இந்தியாவின் ராமாயணம் என்ற ஒரு சரித்திர நூல் ராவணனுடன் தொடர்புபட்டதாக ராமருடைய கதையை கூறுகின்றது. ராமர் என்றால் ஆன்மீக மொழியில் இறைவன், கருணை நிறைந்தவர். துன்பங்களை நீக்குபவர், நன்மைகளின் சொரூபமானவர், நன்மையை மாத்திரம் அளிப்பவர், சௌகரியங்களை அளிப்பவர் என பொருள்படும். அதற்கு எதிரானவன் ராவணன் ஆவான். அவன் உங்களை அழ வைக்கின்றான். இறைவன் அழகானவர், அவருடைய புகழ் ஆனந்தமயமானவர் என்பது ஆகும். இறைவன் சத்தியமானவர், உயிருள்ளவர், அத்துடன் ஆனந்தமயமானவர். ராவணன் உங்களை சிறையில் அடைக்கின்றான், அழ வைக்கின்றான். இந்தியாவில் ராவணனை கொல்லும் விழாவை தஷேரா என அழைப்பார்கள். தஷேராவின் போது ராவணனது கொடும்பாவியை எரிப்பார்கள். இந்த விழாவிற்கு முன்னர் பல கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடுகின்றது. 9 நாட்களுக்கு தேவியர்களுக்கு வழிபாடு நடக்கின்றது. எண்கணிதத்தில் 9 என்பது தொடர்ச்சியாக முன்னேற்றமடையும் நிலையான ஒரு எண்ணாக கருதப்படுகின்றது. தேவியர்கள் நிலையான சக்தியை கொண்டிருப்பதையே இது குறிக்கின்றது. வழிபடப்படும் 9 தேவியர்களும் எமது அகசக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. ராவணனை வெளிப்புறமாக எரிக்கும் பொழுதோ அகத்தில் உள்ள ராவணன் அழிக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் அகத்தில் துயரங்கள் நீக்கப்படுவது இல்லை. ராவணன் ஒரு தீவை ஆட்சி செய்ததாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்ட பொழுதும் முழு உலகமும் ஒரு தீவு ஆகும். ராவணன் 10 தலைகளுடன் ஆட்சி செய்வதாக கூறப்பட்டாலும் உண்மையில் உலகத்தில் அதிக துன்பத்தை உருவாக்கும் 10 துர்க்குணங்களையே அவன் குறிக்கின்றான். ஆண்களில் 5 விகாரம் மற்றும் பெண்களின் 5 விகாரங்களையே இது குறிக்கின்றது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பொறாமை, ஏமாற்றுதல், சோம்பல் என்பன விகாரங்களின் உதாரணங்கள் ஆகும். இவற்றை வெற்றி கொள்ள ஆன்மீக சக்திகள் தேவையாகும். மகாலட்சுமி, சரஸ்வதி, ஜுவாலா தேவி, துர்கா தேவி, ருத்ராணி, பவானி, அம்பா, காளி, சந்தோஷி போன்ற பல பெயர்களில் இந்த சக்திகள் அழைக்கப்படுகின்றன. ஞானத்தின் சக்தி முக்கியமான ஒன்றாகும். பிரம்மாவின் மகளான சரஸ்வதி ஞான சக்தியை குறிக்கின்றார். தந்திரமாக இருத்தல் மற்றும் புத்திசாலியாக இருத்தல் இரண்டிற்கும் இடையே வேற்றுமை உள்ளது. தந்திரமாக செயற்படுபவர்கள் பிறரை ஏமாற்றுவார்கள். ஒரு வேலையை முடிப்பதற்கு பிறரை கவர்வார்கள். ஆனால் புத்திசாலி எதிர்மறையானவற்றிற்கு எதிராக
சுயத்தை பாதுகாப்பதுடன் எதிர்மறையானவற்றில் இருந்து பிறரும் பாதுகாப்படைய உதவி புரிகின்றார். விஷ்ணு பற்றிய புராண கதைகளில் விஷ்ணு ஒரு தலை மற்றும் 4 புயங்களுடன் காட்டப்படுகின்றார். அவர் இல்லற பாதையை குறிக்கின்றார், அதாவது லக்ஷ்மி மற்றும் நாராயணனது இணைந்த இல்லற பாதையை அவர் குறித்து நிற்கின்றார். விஷ்ணு என்றால் தூய்மை, ஆன்மீகம், தெய்வீகம், ராஜரீகம், கண்ணியம் என்பவற்றை குறிக்கின்றது. அவர் சொர்க்கம் எனப்படும் உலக ராஜ்யத்தை ஆட்சி செய்ததாக கூறப்படுகின்றது. அவர் அசாதாரணமான மனிதராக கருதப்படுகின்றார். சத்திய யுகத்தில் அவர் ஆட்சி புரிந்தார். சத்திய நாராயணன் என அவர் அழைக்கப்படுகின்றார். இன்னும் ஒரு கதை உள்ளது. ஒரு வானவில்லின் அரசன் இருந்தான். அவரது ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களின் ஆட்சி நிலவியது. அவர் ஒரு முறை நித்திரைக்கு சென்ற பொழுது குப்பை அவரது காதினுள் நுழைந்து 2 அசுரர்களாக தோன்றியது. அவை காமம் மற்றும் கோபம் ஆகும். இவை அக அழகு அல்லது தூய்மையை கெடுப்பவையாகும். சம்பூர்ணமாக இருத்தல் என்றால் அகத்தில் குறைகள் அற்றவராகவும் வெளிப்புற ஆதிக்கங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருத்தலாகும். நாம் விழிப்பாக இருக்கும் பொழுதோ எமது செயல்கள் சம்பூர்ணமானவையாக இருக்கும். தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிரம்பியவர்களாகவும் முற்றாக விகாரமற்றவர்களாகவும் 16 சொர்க்க கலைகள் நிரம்பியவர்களாகவும் இரட்டை அஹிம்சாவாதிகளாகவும் இருப்போம். பிரம்மாவின் பகல் என சத்தியுகம் அழைக்கப்படுகின்றது. பிரம்மாவின் இரவு என்பது அறியாமை நிறைந்த காலத்தை குறிக்கின்றது. சத்திய திரேதா யுகங்கள் பரமாத்மாவின் வழிகாட்டலுக்கு அமைவாக நிர்மாணிக்கப்பட்டது. முரளிகளிலும் பாபா இதனை குறிப்பிடுகின்றார். சொர்க்கம் மேன்மையான வழிகாட்டலான ஸ்ரீமத்திற்கு அமைவாக உருவாக்கப்படுகின்றது. மத் என்றால் ஞானம் அல்லது கருத்து என பொருள்படும். இறை ஞானத்திற்கு அமைவாக தமது வாழ்வை அமைத்துக் கொள்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் அறியாமையை வெல்கின்றனர். சக்கரத்தின் கால சுழற்சியினுள் வரும்பொழுது நாம் தேக அபிமானத்தினுள் செல்வதனால் பிறரது கதைகள் கருத்துக்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆகவே தலை நிறைய பல கருத்துக்கள் நிரம்பியுள்ளது. உள்ளே உள்ளவை இயல்பாகவே வாயால் வார்த்தைகளாக வருகின்றது. இவ்வாறே ஆளுமை அசுரத்தனமானதாக மாறுகின்றது. அசுரர்கள் பிரம்மா மற்றும் பிராமணர்களுக்கு துன்பம் விளைவித்ததாக சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. மார்க்கண்டேஸ்வரர் புராணம் மற்றும் துர்கா மகாத்மியத்தில் இருந்து இது பற்றிய விளக்கம் கூறப்படுகின்றது. மஹிஷாசுர புராணத்தில் ஒரு அசுரனை தேவி வெட்டும் பொழுதோ சிந்தும் குருதியில் இருந்து பல அசுரர்கள் உருவாகியதாக கூறப்படுகின்றது. இந்த அசுரர்கள் பலவீனங்களை குறிக்கும். பிராமணர்களும் பிரம்மாவும் சிவனிடம் சென்று முறையிடுகின்றனர். பின் சிவன் பார்வதியை அசுரர்களை அழிக்க வழிநடத்தினார் என கூறப்படுகின்றது.
பார்வதி என்றால் தூய விருத்தி, அதாவது தூய மனோபாவத்தை குறிக்கும். சிவனுடைய சக்தி பெண் தோற்றம் பெறும் பொழுதோ அம்பிகா என அழைக்கப்படுகின்றார். அம்பிகா முதலில் கூறிய சொல் உங், அதாவது நான் உள்ளேன் என்பது ஆகும். இந்த உங் என்ற வார்த்தையின் சக்தியால் அசுரன் அழிக்கப்பட்டான் என சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. உங் என்பதன் அர்த்தம் என்ன? இந்த உலகம் பலவீனங்களால் துன்பமடைகின்றது. சுயநலமான உலகாயுத தேக அபிமானமான நோக்கங்களினால் பலவீனங்கள் ஆரம்பமாகின்றன. சுயத்தை ஆத்மா என உணர்ந்து வெளிப்படையும் பொழுதோ தேகாபிமான பலவீனங்கள் அழிக்கப்படுகின்றது. சுயத்தின் உண்மை இயல்போ தூய்மை என்பதனை ஆத்மா உணரும் பொழுதோ, நான் தூய்மையான மௌன உலகிலிருந்து வந்துள்ளேன் என்பதனை உணரும் பொழுதோ பலவீனங்கள் எரிக்கப்படுகின்றது. நான் தூய்மையான அமைதியான ஆத்மா, இதுவே வழி ஆகும். சுயத்தை உணரும் சக்தியை நாம் விழிப்புணர்வில் கொண்டு வர வேண்டும். நான் யார்? நான் அனாதியான தூய ஆத்மா, நன்மை அளிக்கும் இறைவனின் படைப்பு நான் ஆவேன். படைப்பவரின் சக்தி படைப்பில் உள்ளது. ஒரு பலவீனமான எண்ணம் பல பலவீனமான எண்ணங்களுக்கு வழிவகுக்கின்றது. இதனையே குருதி துளிகளில் இருந்து பல அசுரர்கள் உருவாகியதாக சாஸ்திரங்களில் காட்டப்படுகின்றது. இருப்பினும் நிச்சய புத்தி வெற்றியீட்டும். சுயத்தில் நம்பிக்கை கொள்வது என்றால் இறை சக்தி எனது பிறப்புரிமை என்பதனை நாம் நம்ப வேண்டும். அத்துடன் நான் தூய்மையான அமைதியான ஆத்மா என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சர்வசக்திவானின் குழந்தை என்பதனை நாம் நம்ப வேண்டும். சிவனுக்கு 5 முகங்கள் உள்ளதாக சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. சிவன் ஞானம் நிறைந்தவராக, தூய்மை நிறைந்தவராக, அன்பு நிறைந்தவராக, அமைதி நிறைந்தவராக, பேரானந்தம் நிறைந்தவராக இருப்பதனாலேயே இவ்வாறு காட்டப்படுகின்றது. இக்குணங்கள் ஆத்மாவை தெய்வீகமாக்குகின்றது. துர்க்கை 8 கரங்களுடன் காட்டப்படும் தேவியாவார். இவரது கரங்களில் உள்ள ஒரு ஆயுதம் சுதர்சன சக்கரம். அதில் ஓம் என எழுதப்படுகின்றது. நான் ஒரு மேன்மையான ஆத்மாவாக இருந்தேன், மீண்டும் அதுவாக ஆக உள்ளேன். இதனையே ஹம்சோ சோகம் எனப்படுகின்றது. சரீர உணர்வில் வீழ்வதனால் பிழையானவற்றை செவிமடுத்து, தவறானவற்றை பார்த்து, பிழையானதை பேசி எமக்கு நாமே இழப்பை ஏற்படுத்தினோம். ஆனால் நான் தூய்மையான ஆன்மீக சக்தி என்ற உணர்வால் மீண்டும் இழந்த சக்தியை பெற வேண்டும். நாம் தெய்வீகமாகுவதற்கான நோக்கத்தை கொண்டுள்ளோம். நான் பரமாத்மாவின் குழந்தையாவேன். நானே தேவராக இருந்தேன். நான் மீண்டும் அவ்வாறே ஆகுவேன். இவ்வாறு மாறுவதற்கு ஆழமான தபஸ்யா செய்ய வேண்டும். அன்பின் நெருப்பு எதிர்மறையானவற்றை அழித்துவிடும். திருசங்கல்பம் என்ற தீக்குச்சி இங்கு தேவைப்படுகின்றது. எதிர்மறையானவற்றை அழிப்பதற்கு நாம் துர்க்கையாக மாற வேண்டும். துர்கா சிங்கத்தை ஓட்டுபவராக காட்டப்படுகின்றார். அதாவது நாம் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். பயமற்றவர்களாக, சக்திகளால் நிரம்பியவர்களாக இருக்கும் பொழுதோ
இரட்டை வன்முறைகளான And so when காமம் Rama is to be மற்றும் depicted with கோபத்தை 10 heads, வெல்ல முடியும். these heads symbolizing மேலும் சங்கரர் என்பது anger, மௌனத்தில் நிலைத்திருந்து தபஸ்யா செய்வதனை குறிக்கும். ego, jealousy, அன்பின் தீயை பயன்படுத்தி விகாரங்களை அழிப்போம். deep ஞானம் நிறைந்தவர்களாக deception, மாத்திரமன்றி யோகிகளாகவும் நாம் இருக்க வேண்டும். the subtle weaknesses in human nature. காளி வாயை திறந்த பொழுதோ அரக்கர்கள் It's எரிக்கப்பட்டதாக only like காட்டப்படுகின்றது. jealousy is first beginning in you. இது இறைவன் ஞானத்தை வழங்கிய பொழுதோ அரக்கர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதனையே குறிக்கின்றது. Are forceful. ஹனுமான் என்றால் So it is அகங்காரத்தை for Rama வென்று மயக்கமடைந்த சுயத்தை வெளிப்படைய செய்வதனை குறிக்கின்றது. defects inside. ராவணன் என்ற அரக்கனை அழிக்க Powerful, forceful vices சுயத்தில் நம்பிக்கை வைத்து சுயத்தை உணர்ந்து their own selves, திட சங்கல்பத்தின் மூலமாக others. இறைவன் பிரம்மா மூலமாக வழங்கிய ஞானம் என்ற பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். These weaknesses, you need 3 powers. அகத்தில் ராவணன் அழிக்கப்பட்டால் லக்ஷ்மியைப் போல நாம் தெய்வீக குணங்களின் சொரூபமாக மாற முடியும். Which is also known as goddesses. அப்பொழுதே எமது Of this அக உலகம் சௌகரியங்கள் நிறைந்ததாக மாறும். is great. ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.